தர்மலிங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். இந்த மாசத்திலேயே ஒரு நல்ல நாளை பார்த்து முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். கல்யாணமாய் எனக்கு குழந்தை பிறந்த பிறகு என்னை வளர்த்த மாதிரியே என் குழந்தைய நீங்க தானே வளர்க்கணும். சரிப்பா. உங்ககிட்ட வாழ்ந்தாதானே அந்த குழந்தைக்கு அன்பு பாசம்னா என்னன்னு தெரியும். வெளிச்சாமி, எங்களை எல்லாரும் விட்டுட்டு போறியப்பா. தம்பிகளாம் நல்ல நிலைமைக்கு வந்து பார்த்துட்டேன். இனிமே எனக்கு என்னப்பா? அண்ணன் எங்கேன்னு தம்பி எல்லாம் கேட்டா உங்க அண்ணன் எங்கேயும் போகல, உங்க ஒத்துமையிலையும் சந்தோஷத்திலையும் தான் உங்க அண்ணன் இருக்காருன்னு சொல்லு. சரி, உள்ள எல்லாரும் தேடுவாங்க, நீ போ. பெரிய அண்ணேங்க அண்ணேங்க தெரியல. முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிடுத்து. கெட்டி மேளம் கெட்டி மேளம். மாப்பிள்ளை மாங்கல்ய தானம் பண்ணுங்க. நிறுத்துங்க. பெரிய அண்ணன் வரட்டும், அப்புறம் தாலி கட்டுறேன். அண்ணன் வரமாட்டார். ஏன்? என்னங்க பாக்குறீங்க? சாமி கூட கேட்டதாங்க வரம் கொடுக்கும். ஆனா கேட்காமலேயே நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாரு அந்த தெய்வம். அவர் இல்லாம நமக்கு எதுக்குங்க கல்யாணம்? அப்ப
அப்பேற்பட்ட ராமனே தகப்பன் சொன்ன வார்த்தைக்காகத்தான் காட்டுக்கு போனா. ஆனா தம்பிக்காக ஊரை விட்டே போறாரே உங்க அண்ணன். அவர் ஸ்ரீராமனை விட ஒரு படி மேலங்க. இப்படி பண்ணிட்டீங்களேப்பா. அண்ணன் இல்லாம அவருக்கு வாழ்க்கை இல்ல, அவர் இல்லாம எனக்கும் வாழ்க்கை இல்ல. நல்லது பண்றதா நினைச்சு என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களே. இதை விட எனக்கு விஷம் கொடுத்து சாகடிச்சிருக்கலாம். நீங்க எதுக்கு மாமா கண் கலங்குறீங்க? இவன் போனா என்ன? நந்தினி கழுத்துல நான் தாலி கட்டுறேன். ஏற்கனவே என் தங்கச்சி வாழ்க்கையை பாழாக்குறது போதாதான் இப்ப என் பொண்ணு வாழ்க்கையை நான் பாழாக்கணுமா? என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாயிடும். நீங்க நல்லா இருப்பீங்க. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அவ கழுத்துல தாலியை கட்டிடுங்க. அப்புறமா உங்க அண்ணனை தேடலாம். எல்லாம் நம்ம ரைஸ் மில்ல சரிங்கடா. என் பொண்ணு காப்பாத்துங்க. என் பொண்ணு காப்பாத்துங்க. நீங்க 2 ரூபாய் அண்ணனை தேடுங்க. அப்பதான் இவங்க 2 வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சீக்கிரம் வாங்கம்மா வாங்க. இறங்கடி. முத்து பின்னாலே வரான். அவனை அடிச்சு ஆட்ல தூக்கி போடுங்க. இன்னைக்கு ரைஸ் மில் லீவு. எல்லாம் போங்க. இனி நான் ஏமாறதுக்கு நான் பைத்தியக்காரனா? இப்பவே முகூர்த்தம். இங்கேயே சாந்தி முகூர்த்தம்.
உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என் தம்பி கல்யாணம் நின்றுடக்கூடாதுப்பா நான் வந்தேன். நான் போயிடுறேன்ப்பா. வெளிச்சாமி மன்னிச்சிருப்பா. தம்பி கல்யாணம் நடக்கணும் தானே நீ ஊரை விட்டு போறேன்னு சொன்ன. நீ இல்லாம இந்த கல்யாணமே நடக்காது. நல்லா இருப்ப. என் பொண்ணை உன் வீட்டு மருமகளா ஏத்துக்க. அப்பத்தா சீக்கிரம் வந்து தம்பி மருமகளையும் ஆசீர்வாதம் பண்ணு. அவங்க மறு வீட்டுக்கு போகணும். வாரேன் வாரேன். அப்பத்தா இங்க இருக்க. டேய் செல்வம், உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியல. இந்த வீட்டுல வயசுல மூத்தவ ஒருத்தி இருக்காளே, அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு தோணுச்சா அவளுக்கு? அவ மூஞ்சி முகரையும் பாரு, சரியான குரங்கு மூஞ்சி மாதிரி. அப்பத்தா வந்ததும் வராதுமா புது மருமகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? புது மருமகளா? அது ஒண்ணு இல்ல, புது மருமகளுக்கு பொறுமை இருக்கா இல்லையான்னு சோதிச்சு பார்த்தேன். அப்பத்தா